ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு கோல்டு ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே கஸ்டமர் தான் மொத்தம் 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 2வது ப்ளவுஸ் தான் இது. இன்னொரு ப்ளவுஸ் நான் நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு காட்டும் போது லாஸ்ட்டாக வீடியோவில் உங்களுக்கு 3 ப்ளவுஸுமே நான் வச்சு வீடியோ வந்து காமிக்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் டெய்லி 4:30க்கு நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் டெய்லி தவறாமல் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட. நம்ம டெய்லியுமே வந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு அழகான சிம்பிள் டிசைன் ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிங்க. இன்னொருத்தவங்க வந்து பேக் பெயின் வரும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. அதேமாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸில். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது. ஒன்று வந்து அவங்களோட ப்ளவுஸு. போகும்போது கட்டிட்டு போகணும், சிம்பிளாக இருந்தால் போதும்க்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த கலர் சாரியும் அதுக்கான மேட்சிங் ப்ளவுஸும். சாரீ வந்து என்கிட்ட கொடுக்கல. ஸோ அதனால த்ரெட்டு போடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் ஃபுல்லாமே வந்து கட் பீட் வச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து சம்கி அண்டு சுகர் பீடு, 4ஆம் நம்பர் பீடு, 3ஆம் நம்பர் பீடு, இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு. ஏன்னா சாரியோட கலர் இருந்தால் தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்ண முடியும். சாரீ நம்மக்கிட்ட கிடையாது, அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சரி த்ரெட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அவங்க வந்து இதே மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நானும் சேம் டிசைன் இதே பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து இதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு மேரேஜுக்கு. ஸோ அவங்களும் வந்து இந்த டிசைன் தான். அவங்களுக்கு வந்து நான் மெரூனில் போட்டு கொடுத்தேன், இவங்களுக்கு வந்து பிங்க் கலர். ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸி. இது வந்து ஒரு 1.5 டேஸ்லேயே வந்து முடிச்சிட்டோம் இந்த டிசைனை. ஏன்னா 1 டே வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு, நெக்ஸ்ட் டே வந்து ஹேண்டு. ஸோ 1.5 டேஸ் தான் ஆச்சு, மேக்ஸிமம் 1.5 டேஸ் தான். அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு இந்த ஒர்க் வந்து நாங்கள் ஒரு 3 ஹவரில் தச்சிருவாங்க எங்கள் டெய்லர். இப்போ நாங்கள் வந்து அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எங்கள் டெய்லர் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம். ப்ளவுஸ் தனியாக எடுத்துப்போம், கை தனியாக எடுத்துப்போம். அந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒன்று போடுவோம். அப்படி இல்லைன்னா நான் மட்டும் போடுறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இன்னொரு பொண்ணும் போடுறா என் கூட அப்படின்னா அவகிட்ட கழுத்து கொடுத்துருவோம், கை நான் ஒரு போடுறேன். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போடும்போது ஒரே நாளில் அந்த ப்ளவுஸை நாங்கள் முடிச்சிருவோம். இல்லை நான் மட்டும் போடுறேன்னா எனக்கு 1.5 நாள் ஆகும் இந்த ப்ளவுஸ் போட்டு முடிக்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக் டிசைனு, ஈஸி, பிகினர்ஸ் போடலாம். தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்லா ஒரு ப்ரைஸும் கொடுக்கலாம். ஆனால் கட் பீட் மட்டும் நீங்கள் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து போடுற கட் பீடு ஒரு சில கட் பீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காற்று படும்போதே வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். இங்கே 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பீச் கிட்ட இருக்கிறதுனால போடும்போதே வந்து அந்த காற்று படும்போதே கருப்பாகும். ஒரு சுகர் பீட்ஸ்லாம் ஒரு வெள்ளை கலர் ஒரு சுகர் பீட் இருக்கும் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சுகர் பீட்ஸ் மாதிரியே கிடைக்கும் அந்த பேக்கெட். அது வாங்கவே வாங்காதீங்க தயவு செய்து. ஏன்னா அது வந்து உங்களுக்கு காற்று படும்போதே கருப்பாயிடும். அதுக்கு பதில் நீங்கள் கிளாஸ் பீட் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பீட் நீங்கள் லைஃப் லைன் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி தான் கட் பீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸு மல்டி கலராக இருக்கிற மாதிரி கட் பீடாக வாங்குங்க, ரெயின்போ கலர்ஸு. இப்போ நான் வந்து நேற்று போட்டிருந்த ப்ளவுஸில் ப்ரீமியம் கட் பீடுன்னு ஒன்று சொல்லியிருக்கல, அதை நான் நேற்று வீடியோலேயே அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த பேக்கெட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பேர் வந்து OEA அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி கட் பீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பொடிசாக இருக்கும், கடுகு அளவு தான் இருக்கும் அந்த கட் பீடு. அது நான் நேற்றே உங்களுக்கு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணச்சா மறந்துட்டேன், அதனால தான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கட் பீட்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் பேக்கெட்டே வந்து 200 250 அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலாம் வராது. நல்லா பளிச்சு கோல்டு, லைட் கோல்டுலேயும் இருக்குது இதில். நான் இப்போ போட்டிருக்கிறது நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல அந்த கோல்டு. அண்ட் அதுக்கப்புறம் சமிக்கி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் டாட்ஸில் எப்படி வச்சுருக்கேன்னா கட் பீட்லேயே வந்து 3 இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 3ஆம் நம்பர் பீட் கொடுத்துருக்கேன். நிறைய 3ஆம் நம்பர் பீடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த கழுத்து பார்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பீட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லா இடத்துக்குமே 3ஆம் நம்பர் தான். அந்த டாட்ஸாக இருக்கட்டும், அந்த கீழே அந்த ஜிக்ஸாக் டைப்பில் கட் பீட்டில் வி மாதிரி போட்டிருக்கல அதுக்கும் வந்து நான் 3ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி போட்டேன்னா வி வந்து எப்படி போட்டோன்னா ஃபஸ்ட்டு வி மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு கட் பீடு ஒரு 3ஆம் நம்பர் பீடு ஒரு கட் பீடு ஒரு அது அப்படியே நீங்கள் வி மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து
ஒரு 3ஆம் நம்பர் தெரிகிற மாதிரியும் கீழே வந்து அதாவது 2 கட் பீடுக்கு நடுவில் 3ஆம் நம்பர் தெரிகிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அதாவது ஒரு கட் பீடு, ஒரு 3ஆம் நம்பர் பீடு, ஒரு கட் பீடு அப்படி எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் அதை அப்படி ஜிக்ஸாக் டைப்பில் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு 3ஆம் நம்பர் பீடு 2 கட் பீடுக்கு சென்டராக வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் தனித்தனியாக போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஐயோ இது எப்படி போட்டிருக்காங்க, கட் பீடு போட்டுட்டு 3ஆம் நம்பர் நடுவில் வச்சுருப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்படி தான் நான் வந்து போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கட் பீட் போட்டு முடிச்சோட அதுக்கு சென்டரில் ஒரு 3ஆம் நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு அதில் வந்து நான் சென்டராக பார்த்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கட் பீடோட முனை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சுகர் பீடை வந்து 2 சுகர் பீடு, ஒரு சமிக்கி, அந்த மாதிரி ஒரு 3 இது அங்கே வந்து நான் வச்சுக்கிட்டேன் ஒரு ட்ராப் ஷேப்பில். ஸோ இதுதான் வந்து அந்த போட்ட டெக்னிக்கு. இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். ஸ்டிச்சிங்க்கு தனியாக வரும். ஸோ 2000 ருபீஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகம்னாலும் சொல்லுங்கள், அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட இதுவும் சொல்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப ஓகே தான். வேணால் கம்மி பண்ணி போட்டு தரலாம். நீங்களும் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1000-500 கம்மி பண்ணி போட்டு தரலாம். நம்மளோட சேனல் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக பண்ணி போட்டு தரேன். சரிங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து 2000 ருபீஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இவங்களதே வந்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அது பீச் கலரு ஜிக்ஸாக் டைப். ஏன்னா இந்த மாதம் வந்து ஜிக்ஸாக் டைப்பே வந்து நமக்கு நிறைய வந்துருச்சு. அதுவும் ஜிக்ஸாக் டைப் தான். ஸோ நாளைக்கு அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஸ்கேம் நடந்ததுன்னு சொன்னல, அது வந்து என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் மாதிரியே ஒரு 5 நாள் பேசினாங்க என்கிட்ட. 5 நாள் பேசி என்கிட்டேருந்து காசு ஆட்டையை போட்டாங்க. அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பத்தலை. என் காசு எவ்வளோ போச்சு, நான் எவ்வளோ ஏமாந்தேன் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.